பத்திரிகையாளர் சபீர் அவரை பார்த்துருப்பீங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கரூர் மேட்டரில் வந்து விஜயை வந்து சப்போஸ் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இதாக போயிருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். நிறைய இடத்துல வந்து இப்போது கம்மி சீட்டில் ஜெயிச்சிருக்காங்கல்ல, இதை விட நிறைய சீட்டில் ஜெயிச்சிருப்பாங்க. அது இல்லாமல் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நிறைய இடத்துல வந்து எதிர்கட்சிக்கு வந்து டெபாசிட்டே வாங்கியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறார் ஆக்சுவலி. ஏன்னா ஆமாம் அப்படி தான் இருக்கலாம் மேபி. ஏன்னா வந்து அவருக்கு பிடிச்ச ஒரு மக்கள் செல்வாக்குள்ள ஹீரோ நமக்காக வந்து இப்படி ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மக்கள் இன்னும் ஒரு அன்பு வந்து பேரன்பாக மாறி இருக்க சான்ஸ் இருக்குது. அதில் ஆக்சுவலி அந்த இடத்துல கூட அவங்க செகண்ட் பொசிஷன் தான் வந்தாங்க. திமுக 3வது பொசிஷனுக்கு தான் போனாங்க. ஏடிஎம்கே ஜெயிச்சு ஆக்சுவலி அதில். ஸோ அதில் ஒரு வேட்பாளர்கள் எல்லாம் புதுசு வேறு. ஸோ அதனால் அவங்கள அந்த ஏடிஎம்கே வேட்பாளரை வந்து அவரால் வந்து இது பண்ண முடியல. இல்லைனா அதுலேயும் ஜெயிச்சிருப்பாங்க. எல்லா இடத்துலையும் அடித்தால ஒரு சில இடத்துல அடிக்க மறந்துடுச்சு. அதனால தான் 108 நின்று போச்சு. இல்லைனா இன்னும் வேறு லெவலாக போயிருப்பாங்க. எனிவே எல்லாமே நல்லது தான் நினச்சிங்களேன். கரெக்டுங்களா? நடப்பதெல்லாம் நன்மைக்கு அந்த மாதிரி தான். ஏன்னா இல்லைனா வந்து இந்த மாதிரி எதிர்கட்சிகள்லாம் உள்ளே வந்து சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சி மாதிரி நடந்திருக்காதுல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க ஆக்சுவலி வரத்துக்கு. இல்லைனா வந்து ஈஸிக்கு அந்த மாதிரி கட்சிலாம் வர சான்ஸே இல்லை. எல்லாம் அங்கே தான் இருந்திருப்பாங்க. அது ஒரு நல்லது, கெட்டதுலேயே ஒரு நல்லது சொல்லலாம்ல, அந்த மாதிரி தான்.